ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆர்பிஐ vs பேடிஎம் இஷ்யூ என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆர்பிஐ வந்து பேடிஎம் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா, அவங்க வந்து ஆர்பிஐ கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணல. கேஒய்சி நாம்ஸ் படி சம் ரூல்ஸ் இருக்குது, அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணலை. அப்படின்னா ஒரே பேன் கார்டில் மல்டிபிள் கஸ்டமர்ஸ் லிங்க் பண்ணியிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரே நாளில் எடுத்த முடிவு இல்லை. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து வார்னிங் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க அதை ஃபாலோ பண்ணாதனால இப்போ ஜனவரி 31 வந்து அவங்க பேன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. கேஒய்சி நாம்ஸை ஃபாலோ பண்ணாதனால அவங்க வந்து 5.4 crores பெனால்ட்டி வந்து பேடிஎம்க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பேன் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இனிமேல் பேடிஎம் வாலெட்லேருந்து நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியாதா மணியை அப்படின்னு ஒரு டவுட் வரும். அப்படியெல்லாம் இல்லை. பேடிஎம் கஸ்டமர்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமர்ஸ், அதாவது எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் என்ன ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணிக்கலாம், அதில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் வந்து நியூவாக அதில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூவாக கஸ்டமர்ஸ் வந்து பேடிஎம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்னா, இந்த ஃபாஸ்டாக் கஸ்டமர்ஸ் இருக்காங்கள்ல, அதாவது பேடிஎம் யூஸ் பண்ணுற ஃபாஸ்டாக் கஸ்டமர்ஸ்க்கு வந்து இனிமேல் அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்கை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபாஸ்டாக் கஸ்டமர்ஸ் வந்து இந்த பேடிஎம் பேமெண்ட் பேங்கை வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு டவுட் இருக்கும், அப்படின்னா ஃபாஸ்டாக் கஸ்டமர்ஸ் வந்து இனிமேல் வாலெட்டில் உள்ள அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை February 29 வந்து நம்ம வந்து வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நல்லது. இல்லைனா அதுக்கு முன்னாடியே நம்ம இதை யூஸ் பண்ணி முடிச்சிடணும். இன்னொரு டவுட் இருக்கும், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் வந்து பேடிஎம் பேமெண்ட் பேங்க் அதிலேருந்து நீங்கள் லோன் அப்ளை பண்ணியிருந்துருப்பீங்க. அதாவது அது பேடிஎம் கொடுக்குற லோன் கிடையாது. பேடிஎம்மில் வந்து தேர்ட் பார்ட்டி லோன் ப்ரொவைடர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து லோன் வாங்கியிருந்தோம்னா ஸோ அதை வந்து டைரெக்டாக பே பண்ணலாம். அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். அதிலெல்லாம் ஒரு சேஞ்சுமே இல்லை. முழுசாக பேன் பண்ணுறதா சொன்னாங்கன்னா அது கிடையாது, முழுசாலாம் பேன் பண்ணலை. எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரான்சாக்ஷனுக்கு. பட் ஃபாஸ்டாக் கஸ்டமர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. இனிமேல் சின்ன ஷாப்லாம் இந்த QR கோடை யூஸ் பண்ணி தான் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நம்மள்ட்ட வாங்குகிறாங்க. ஸோ இனிமேல் வந்து நாங்கள் அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து அதிலெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை, அதிலெல்லாம் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம். பேடிஎம் இந்த நியூஸ் வந்ததுனால 50% வந்து உங்களுக்கு ஃபால் ஆகிருக்கு. அதனோட ட்ரேடிங் ப்ரைஸ் வந்து போன வருஷம் October 23 வந்து உங்களுக்கு 979 இருந்திருக்கு. பட் இந்த நியூஸ் அதுக்கப்புறம் வித்தின் 1 வீக்கில் வந்து 50% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. ஸோ இந்த நியூஸ்னால் வந்து இனி கஸ்டமர்ஸ் அவங்க பேடிஎம்மை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும்னா, இனி அப்கமிங் இயர்ஸில் வந்து அவங்களோட ரெவென்யூ ப்ராஃபிட் எல்லாமே கம்மியாகிரும். ஆப்ரேட்டர்ஸ் அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட பொசிஷனை வந்து செல் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பேடிஎம்மோட ஷேர் வந்து உங்களுக்கு இப்போ 3rd டைம் லோயர் சர்க்யூட்டில் இருந்துகிட்ருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பேடிஎம் ஆர்பிஐ இஷ்யூ பற்றி பார்த்தோம் டீட்டெயிலாக. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.